மதிய வணக்கம். இந்த நிகழ்விலே தலைமையேற்று மிக சிறப்பாக பணி ஓய்வு பெறும் மூவருக்கும் வாழ்த்துக்களையும் நல்ல செய்திகளையும் கூறிய அடிஷனல் கமிஷன் மேடம் அவர்களுக்கு முதற்கனே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி நிறைவு பெறுவது என்பது மிகவும் ஆசீர்வாதமானதாகும். பணியிலிருந்து கடைசி வரை பணிபுரிந்து நிறைவு பெறுவது என்பது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அருள். அந்த வகையில் என்னுடைய சகோதரனுக்கும் மற்ற 2 சகோதரர்களுக்கும் யாவரும் இணைந்தே கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்று திரு லாசர் அவர்களுடைய சார்பாக பேச வந்துள்ளேன். என்னுடைய பெயர் ஜெயகலா. நான் கல்லூரியிலே நூலகராக பணிபுரிகிறேன். கோரிகிராஸ் கல்லூரியில் நூலகராக பணிபுரிந்து வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் உரியவராக செயல்பட முடியாது என்பதை உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே பார்க்கும்போது என்னுடைய அன்பு சகோதரன் எல்லாருக்கும் உரியவராக இருந்தார் என்பதில் ஐயமில்லை. என்னுடைய பெற்றோர் என்னுடைய சகோதரனை புதுமை மகன் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே அவர் ஒரு புதுமை மகன் தான். லாசர் என்றாலே இறந்து பிழைத்தவர். அது நம்முடைய இந்த விழா நாயகருக்கு பொருந்தும். பிறந்து அதாவது தவப்புதல்வன் குழந்தை பேற்றிற்காக காத்திருந்து தவமிருந்து பெற்ற முதல் மகன் பிறந்த 9ஆம் நாளிலே இறந்து விட்டார் என்று சொல்லி வீட்டிலேயே அடக்கம் பண்ணுவதற்காக குழந்தையை மூடி போட்டிருக்கும் போது பிறகு 9 வருடத்திற்கு பிறகு எந்த ஒரு தாயால் இவர் இந்த நிலைக்கு ஆக்கப்பட்டாரோ அதே மகள் இறந்து கிடந்த குழந்தையை முகத்தை துணியை விலக்கி தற்செயலாக வந்து குழந்தையுடைய உள்நாக்கை தொட அந்த குழந்தை பிழைத்து விட்டது. அந்த குழந்தைதான் இன்று லாசராக இன்று நம்முடைய அவையிலே விழா நாயகராக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். நடப்பதற்கு முன் ஓடிய மகன், எல்லாருக்கும் பிடித்த செல்ல மகனாக வளர்ந்த மகன், ஈந்த பொழுதிலும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கிணங்க தன்னுடைய தாய் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது மகன் வருவதற்காகவே வாசலை இரவு முழுவதும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஷேக்கு மாதிரி ஆயிட்டே இருந்தது. அவங்க பார்த்துட்டே இருந்தது வந்து வாசலை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்பதான் என்னுடைய கணவர் கூறினார், அம்மா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது உங்க மூத்தான அப்படின்னு. நாங்க மூத்தானன்னு தான் சொல்லுவோம், சரியா? மூத்தான இளையானா தம்பி, எனக்கு நாங்க 3 சகோதரர், 4 பேர். சொன்னது மாதிரியே எங்க அண்ணன் அண்ணி ஃபேமிலி வந்த உடனே அம்மாவுடைய தலை ஆட்டோமேட்டிக்கா திரும்பியது. அதிலிருந்தே தெரிகிறது, நல்ல பெற்றோருக்கு மகனாக பிறந்து நல்ல ஒரு மகனாக திகழ்ந்தார். அதன் பிறகு நல்ல சகோதரன் மட்டுமல்ல, எங்கள் மூவருக்குமே முதல் தகப்பன். இன்று நான் ஒரு நூலராக பணிபுரிய, என்னுடைய 2வது சகோதரன் துணை தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிய, என்னுடைய தம்பி போஸ்ட் மாஸ்டராக இன்றைக்கு பணிபுரிகிறார் என்றால் அது என்னுடைய மூத்த சகோதரனுடைய ஒரே நிலை. அதன் பிறகு பார்த்தால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உண்மையிலே இறைவன் கொடுத்த வரம் எங்களுடைய அண்ணி திருமதி கரோலின் வயலற்றவர்கள். அது எங்களுடைய மருந்தாய். குடும்பத்தை சிறப்பாக நிர்வகித்து ஒரு நாள் கூட நாங்கள் சகோதரர்களாக இருக்கட்டும், அவருடைய மனைவியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் வந்து ஒரு முடியாத நிலையில் இருந்தார்கள் என்று நாங்கள் ஒரு நாளும் நினைத்ததில்லை. அதே நிலைதான்
உங்களுடைய அலுவலகத்திலும் இருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு நாளும் அவர் முடியாத நிலையில் உள்ளவர் என்பதை நீங்கள் உண்மையிலே உணர்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதே நிலையிலே எங்களை எடுத்தவர்கள். என்னுடைய அண்ணி அண்ணனுக்கு ஒரு முதுகெலும்பு, என்ன சொல்றது, அதை எப்படி செயல்படுத்துவது தெரியவில்லை. அது எங்களுடைய அண்ணி அண்ணி மட்டுமல்ல, என்னுடைய மாமன் அத்தை மகள் ஆனால் எங்களுக்கு உறவு அதிகம். எங்களுக்கு அவர்களுக்கு மாமா 6 பேர் உண்டு. அதிகம் பிரியமான ஒரே மாமா சின்ன தம்பி மாமா. அந்த குடும்பம் முழுவதுமே எங்களுக்கு உறவினர்கள். ஆக நல்ல கணவராக, அடுத்தது நல்ல தகப்பன் ரோல். அது சொல்லவே வேண்டாம். அருமையான 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டார். பேர குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவாக, சித்தப்பாவாக, அடுத்தபடியாக மாமாவாக மிகச் சிறப்பாக அருமையாக இறைவன் கொடுத்த திருப்பாடல் 128 என்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அருமையான இந்த விழா நாயகர் பெற்றுக் கொண்டார். தன்னுடைய உழைப்பில் வாழ்வார் என்பதுதான் முதல் ஆசீர்வாதம். அது அவருடைய உழைப்பிலே வாழ்ந்தார். கனிதரும் திராட்சை கொடி போல் அவருடைய மனைவி இருப்பார் என்பதற்கிணங்க மனைவி இருந்தார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல் அவருடைய பிள்ளைகள் அவரை சுற்றிலும் இருப்பார் என்ற வார்த்தைக்கு இணங்க அவருடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் சுற்றி இருந்தார்கள். அவருக்கு கிடைத்த வாழ்க்கை துணைகள் அருமையான பிரான்சிஸை எங்க அம்மா இறக்கம் போக சொல்லுவாங்க, தங்க மகன் சொல்லுவாங்க. மகளுக்கு கிடைத்த கணவரை தங்க மகன். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது மகனுக்கு கிடைத்த மருமகள் ஒரு ஸ்வீட் எங்களுக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு அவங்களுடைய மச்சான் உறவுலையும் சரியாக மூத்த மகளுடைய பிரான்சிஸுடைய அம்மா அப்பாவா இருக்கட்டும் நல்ல உறவு அவர்களுக்கு. அடுத்து எங்க ஸ்வீட்டியுடைய அப்பா எங்களுடைய அமல்ராஜ் அண்ணன் என்றால் அது நல்ல மச்சின உறவு மாதிரி எங்களுக்கு கிடையாது. அமல்ராஜ் அண்ணன் தான் எங்களுக்கு என்றைக்குமே. அன்றைக்கு மன்னன் இன்றைக்கு மன்னன். எங்க கல்யாணத்துக்கு பிக்ஸ் ஆயாச்சு. ஆலயத்து பக்கத்துல இருந்து எங்க மூத்தாண்டு சொன்ன ஒரே வார்த்தை, மாதா சர்ச்சு பக்கத்துல உட்காந்து அண்ணன் சொன்னேன், மூத்தானா உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் உங்களுக்கு குறைவு. என்ன குறைவு? அண்ணன் இல்ல. அண்ணன் தான் எங்களுக்கு அமல்ராஜ் அண்ணன். அமல்ராஜ் அண்ணன் திருமணம் ஆனதுனால எங்களுக்கு அமல்ராஜ் அண்ணன் இல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க மூத்த மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனிதனுக்கு எல்லா உறவுகளும் கிடைப்பது அரிது. அதுக்கு பிறகு பார்த்தா மச்சினன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அத்தையினுடைய மாமா அன்னைக்குடைய அக்கா, அவங்க எல்லாம் எங்க அண்ணனை தூக்கி வளர்ந்தவங்க. இறை பணி என்று ஆற்ற வரும்போது 18 வயது ஆகும் போதே அவருடைய கடவுளுடைய பணி ஆரம்பித்து விட்டது. அதுல முதல் ரசிகர்கள் நானும் என்னுடைய தம்பியும் தான். முதல் ரசிகன் அண்ணன் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு வயசு வித்தியாசம் 15-18 வயசு வித்தியாசமா. அண்ணாங்க பேச ஆரம்பிச்சு முதல் கை தட்டுவது நாங்க. எங்களை சிறப்பாக வழிநடத்தியதும் எங்களுடைய சகோதரன் தான். எங்களை சரியான விதத்தில் சரியான பாதையில் அழைத்து சென்றதும் எங்களுடைய சகோதரன் தான். இப்படி ஒரே மனிதர் பல முக பார்வையிலே பல வழிகளிலே சிறப்பாக சென்றதோடு இந்த அலுவலகத்தை பார்க்கும் போதும் தொடக்க முதல் பெரிய உங்களை போட்ட அதிகாரி சிறிய அதிகாரிகள் முதல் பெரிய அதிகாரிகளுக்கும் நிச்சயமாக என்னுடைய சகோதரன் உறவினராகத்தான் இருப்பார். எல்லா விதத்திலும் நண்பராக உறவினராக கட்டாயம் இருப்பார். இப்படிப்பட்ட சகோதரனை பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும். இங்கு கூடியிருப்போக அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.